ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 9 அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் 47. அதேசமாயா ரச்சிதேஷு சங்கம் குணேஷு கந்தர்வ புரோபமேஷு ரூடம் பிரகிருத்யாத்மனி விஸ்வகர்த்தூர் பாவேன ஹித்வா தம் அகம் பிரபத்யே. வெட் பை ஒன் மீனிங். எனவே ஈஷமாயா பகவானின் பகிரங்க சக்தியால் ரசிதேஷு படைக்கப்பட்ட பொருள்களில், சங்கம் பற்று, குணேஷு ஜட இயற்கை குணங்களில், கந்தர்வ புற உப்பமேஷு காட்டில் அல்லது ஒரு குன்றின் மீது காணப்படும் மாயையான கந்தர்வ நகருக்கு ஒப்பான, ரூடம் மிகவும் சக்தி வாய்ந்தவை, பிரகிருத்யா ஜட இயற்கையால், ஆத்மனி பரமாத்மாவிடம், விஸ்வகர்த்து பிரபஞ்ச சிருஷ்டிகர்த்தாவின், பாவேன பக்தி தொண்டால், ஹித்வா கைவிட்டு, தம் அவரிடம் பகவானிடம், அகம் நான், பிரபத்யே சரணடைகிறேன். டிரான்ஸ்லேஷன். எனவே பகவானின் பகிரங்க சக்தியால் உண்டாக்கப்பட்ட பொருள்களின் மீது எனக்குள்ள பற்றை இப்போது நான் துறந்துவிட வேண்டும். பகவத் சிந்தனையில் ஈடுபட்டு அவரையே நான் சரணடைய வேண்டும். இந்த பௌதீக சிருஷ்டி பகவானின் பகிரங்க சக்தியால் படைக்கப்பட்டது என்பதால் இது காட்டில் அல்லது குன்றின் மீது காணப்படும் கற்பனையான ஒரு நகரத்தை போன்றதாகும். ஒவ்வொரு பந்தப்பட்ட ஆத்மாவிற்கும் பௌதீக பொருட்களில் இயற்கையான கவர்ச்சியும் பற்றும் உள்ளது. ஆனால் இந்த பற்றை துறந்து ஒருவர் பகவானிடம் சரணடைய வேண்டும். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். விமானத்தின் மூலமாக ஒரு மலைப்பிரதேசத்தை ஒருவர் கடந்து செல்லும்போது உயர்ந்த கட்டிடங்களையும் அரண்மனைகளையும் கொண்ட ஒரு நகரம் ஆகாயத்தில் காணப்படுவதை சில சமயங்களில் ஒருவர் காணக்கூடும். அல்லது பெரிய காட்டிலும் இத்தகைய பொருள்களை ஒருவர் காணக்கூடும். இது பொய்த் தோற்றம், கந்தர்வபுரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஜட உலகம் முழுவதுமே இத்தகைய ஒரு கந்தர்வபுரத்திற்கு சமமானதுதான். பௌதீக சிந்தனையுடைய அனைவரும் இதில் பற்று கொண்டுள்ளனர். ஆனால் கட்வாங்க மகாராஜா கிருஷ்ண உணர்வில் முன்னேறி இருந்ததால் இத்தகைய பொருட்களில் விருப்பமற்றவராக இருந்தார். பக்தர் ஒருவர் பௌதீக செயல்களில் ஈடுபட்டிருப்பது போல் காணப்பட்டாலும் தன் நிலையை அவர் நன்கு அறிவார். நிர்பந்தக கிருஷ்ண சம்பந்தே யுக்தம் வைராக்கியம் உச்சதே. ஒருவர் எல்லா பௌதீக பொருட்களையும் பகவானின் அன்பு தொண்டில் ஈடுபடுத்துபவரானால் அவர் உண்மையான துறவு நிலையில் இருப்பவர் ஆகிறார். இந்த ஜட உலகத்தில் ஒருவர் எதையுமே தன் புலன் இன்பத்திற்காக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பகவானின் சேவைக்காக மட்டுமே அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இத்தகைய மனோபாவம்தான் ஆன்மீக உலகில் உள்ளது. பௌதீக பற்றுதலை துறந்து பகவானிடம் சரணடையும்படி கட்வாங்க மகாராஜன் அறிவுரை கூறுகிறார். இப்படி செய்வதால் வாழ்வில் வெற்றியடைய முடியும். இதுதான் தூய பக்தி யோகமாகும். இது துறவையும் அறிவையும், அதாவது வைராகிய வித்யா கொண்டதாகும். வைராகிய வித்யா நிஜபக்தி யோக சிக்ஷார்த்தம் ஏகக புருஷ புராண ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய ஷரீரதாரி கிருபாம்புதிர் யஸ்தம் அகம் பிரபத்யே. இப்போது பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவாக தோன்றியுள்ள பரமபுருஷரிடம் நான் சரணடைகிறேன். தமது பக்தி தொண்டையும் அறிவையும் பௌதீக துறவையும் நமக்கு போதிப்பதற்காகவே பரம கருணாமூர்த்தியான அவர் அவதரித்துள்ளார். இதுவே மேற்கூறிய சைத்தன்ய சந்திரோதயத்தின் விளக்கமாகும். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு இந்த வைராகிய வித்யா இயக்கத்தை ஆரம்பித்து வைத்துள்ளார். இந்த ஜட உலகத்தில் நம்முடைய பொய் கௌரவத்தை தடுப்பதற்கு பக்தி தொண்டை அடிப்படையாக கொண்ட கிருஷ்ண பக்தி இயக்கம் ஒன்றுதான் வழி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 9 அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் 47 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபாதாவின் விளக்க உரை நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபாதுக்கு ஜெய். ஹரே போல்.